எந்த தெய்வம்? பூமியில் இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. அவர் சொல்றார், தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஊழியக்காரன் சொல்றார். அப்ப எந்த ஆவி? வேதம் 1 யோவான்ல சொல்லியிருக்கிறார், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்ப தேவனால் உண்டாயிருந்தால் என்ன சொல்லுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் உண்மையான செய்தி, இதுதான் உண்மை. அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மாத்திரம் அறிக்கை பண்ணல, அந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அறிக்கை செய்ய முடியல. அப்ப அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வேதம் எப்படி இருக்கிறது? வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை எப்படியா இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த சத்தியம் கடைசியா இருக்கலாம், ஆனா செவி கொடுங்கள். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நாம் தேவனால் உண்டாயிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவர்களை ஜெயித்திருக்கிறோம். அதான் சொல்ற, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயிச்சீங்க? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அந்த ஆவியை நீங்கள் ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவரை அறிக்கை செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த நாமத்தினால என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் பண்ணியிருக்கிறோம். அந்த நாமத்தினால தான் பிசாசுகளை துரத்துகிறோம். அந்த நாமத்தினால தான் ஜெபிக்கிறோம். அந்த நாமத்தினால தான் வியாதிகளை என்ன பண்றோம்? சுகமாக்குகிறோம். எல்லாமே அந்த நாமத்தினால தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், வாசிங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம் தேவனுடைய ஆவியினால் உண்டானவர்கள், தேவனுடைய ஆவியினால் நம் மீண்டு பிறந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நாம் ஒரு காலம் வஞ்சிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவர்களே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்ப பாருங்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இப்ப புரியுதா? ஸ்தாபனத்தில் எப்படி போதிக்கிறாங்கன்னா, வேதத்தை எடுக்கிறாங்க, வார்த்தையை பேசுறாங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த அது வேற ஒரு வாழ்க்கையில் வேற ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையின் அனுபவத்தையும் என்ன பண்ணாங்க? எடுத்து பேசுகிறாங்க. முற்றிலும் தவறு. டான்ஸ் ஆடிட்டே பேசுறவங்களா இருக்கிறாங்க. பலிபீடத்தில் நின்று கொண்டு பயபக்தியே இல்லை. உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். ஆனால் நாம் எவைகளுக்குரியவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆகினால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இதான் உண்மை. பூமிக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நம்மை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? பூமிக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பற்றி நம்ம என்ன பண்றோம்? இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப தெரிஞ்சிச்சா எது வஞ்சக ஆவி, எது பரிசுத்த ஆவி என்று? அப்ப வஞ்சக ஆவியினாலே ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே பெயர்கள் கிடையாது. இதான் உண்மை. இதான் உண்மை. இப்போ வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் பரிசுத்த ஆவி என்னதென்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால்தான் அவர்களால் இந்த காலத்துக்குரிய செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 7ஆம் தூதனுடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவர் கண்கள் இருக்கிறது காண முடியவில்லை, செவிகள் இருக்கிறது கேட்க முடியவில்லை. அவர் செவிகளிலும் இருதயத்திலும் விருத்த சேதனை பண்ணப்படாத ஜனங்களாய் என்று இருக்கிறார்கள். ஸ்தேவான் மரிப்பதற்கு முன்பாக இது சாட்சியாய் சொன்னான். இருதயத்தின் செவிகளிலும் விருத்த சேதனை பண்ணப்படாதவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்று நாம் இந்த சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம்.
உண்மையை உண்மையாக போதிக்கிறோம், இதுதான் நித்திய ஜீவன் என்பதை போதிக்கிறோம். ஆனால் ஒருவனும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், இன்றும் எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்கள், நாம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? வேடிக்கையா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். நம்மை குறித்து கேலி கிண்டல் பண்றவங்க அநேகர், கேலி கிண்டல் செய்கிறவர்கள் அநேகர். நீங்கள் பின்பற்றுகிற செய்தி அந்த கிறிஸ்துவினால் உண்டானது. நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் வேதத்திலே இல்லாதது. நீங்கள் நம்ம வஞ்சிக ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கேலி கிண்டல் செய்கிறாங்க. ஏதோ ஒரு மனுஷனை பின்பற்றுறாங்களாம். அமெரிக்காவில் பிறந்த ஒரு மனுஷன் தான் 7ஆம் தூதனாம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கேலிக்குரியதாக பேசி நம்மை கேலி கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் பசுத்த ஆவியானவர் தேற்றும்படிக்கு இங்கே இருக்கிறார். பசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படிக்கு நம்ம இங்கே இருக்கிறார். அந்த வார்த்தைகள், அந்த சத்தமானது நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தும். அந்த காயத்தை கட்டுவதற்கு பசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எல்லாருமே சொல்றாங்க. உடன் பிறந்தவர் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லலாம், பழைய நண்பர்கள் சொல்லலாம், உடன் வேலை செய்கிறவர்கள் சொல்லலாம். என்ன பைத்தியமா? என்ன நீங்க சொல்றதுல தப்பான உபதேசத்தில் சொல்றீங்களே, இதெல்லாம் மனுஷனால் போதிக்கப்பட்ட, நீங்க சொல்றதே தப்பு, அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, எங்க சபைக்கு வந்து பாருங்க. கேலி கிண்டல் செய்வாங்க. வார்த்தை நிமித்தமாக வந்து நிந்தை நமக்கு வரும், நிந்திக்கிறத போல பேசுவாங்க. ஆனால் அந்த சத்தத்தை, அந்த வார்த்தை கேட்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? காயப்படும். மனசு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு தெரியும் இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் நித்திய ஜீவன் இருக்கிறது, இதுதான் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி, இதுதான். இந்த ஒரு வழியை தவிர வேறு எந்த வழியும் பூமியில் இல்லை. ஒரே வழிதான். இந்த 7ஆம் தூதனின் சத்தத்தின் வழியாக தான் உள்ள பிரவேசிக்க முடியும். வேறு எந்த வழியும் கிடையாது. நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியல. அதை தெரியப்படுத்துவதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? முயற்சிகளை எடுக்கிறோம். பரவாயில்ல, நம்மை கேலி கிண்டல் செய்தாலும் பரவாயில்ல, அது நம்மை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நாம் இந்த சத்தியத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வாஞ்சியும் விருப்பமும் கூட. ஆனால் பாருங்கள், இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம கேள்விக்குரியவர்களாக இருக்கிறோம். கேலி கிண்டல் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். என்னை ஆற்றி தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன கூறுகிறான்னு சொல்லி நம்ம படிப்போம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பரலோகத்தில் எங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது. உலகத்திற்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் பெயர் ஆட்டுக்குட்டியின் வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளது. தீர்க்கதரிசி சொல்றார். எந்த செய்தியில சொல்றார்? தி ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்ற செய்தியில சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த உலகத்திற்கு நாம் கேலிக்குரியவர்களாக காணப்பட்டாலும் நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. பசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறாரா இல்லையா? யார் என்ன வேணாலும் நம்மை காயப்படுத்திட்டோம், பசுத்த ஆவியானவர் நம்ம தேற்றும்படிக்கு இங்கே இருக்கிறார். அவர் தான் தேற்றுற வாளன். ஜனங்கள் என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் கவலை இல்லை, என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். நான் ஒரு காரியத்தை இங்கே கூற விரும்புகிறேன். தேவன் வந்து சுயநலமானவரா? ஏன் ஆட்டுக்குட்டியான ஒரு புத்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டு அவர் பெயர்கள் மாத்திரம் ஏன் எழுதி வைத்திருக்கிறாரு? ஏன் மற்றவங்க பேர்லாம் எழுதல? அவர் சுயநலமானவரா? யாரா சொல்ல முடியுமா? அவர் சொந்த விருப்பத்தின்படி நான் யாரை தெரிஞ்சுக்கிறோம் அவங்க மாத்திரம் நான் நித்திய ஜீவனை தருவேன், மற்ற யாருக்கு நான் நித்திய ஜீவன் தரமாட்டேன் அப்படி சொல்ற தேவனா? அப்படி சொல்கிற சுயநலமான தேவனா நம்முடைய தேவன்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், தேவன் சுயநலமானவர் அல்ல. அவர் ஆதியிலே உங்களுடைய பெயர்கள் எல்லாம் முன்குறித்திருக்கிறார். அது முன்குறித்தல், தெரிந்து கொள்ளுதல். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரியும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யார் என்னை கேலி கிண்டல் செய்வார்கள், யார் என்னை உண்மையான விசுவாசத்தோடு என்னை தேடுவார்கள், அவருக்கு தெரியும். சுய விருப்பத்தின்படி புத்தகத்தை எழுதல, சுய விருப்பத்தின்படி உங்க பேர் அங்க எழுதல. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் நம்மை பார்த்தார். அவர் பார்த்தது நிமித்தமாகத்தான். ஏன்னா மனுஷனுக்கு சுய விருப்பம் உண்டு, சுய உரிமை உண்டு. தவறு செய்வதும் பாவம் செய்வதும் பசுத்தமாய் வாழ்வதும் ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்கிறது. நான் பலமுறை அதை கூறியிருக்கிறேன். பாவம் செய்வது அவனுடைய விருப்பம், பசுத்தமாய் வாழ்வது அவனுடைய விருப்பம், பசுத்தாவியை பெற்றுக்கொள்வது அவனுடைய விருப்பம், பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் போவது அது அவனுடைய விருப்பம். எல்லாமே அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு தெரியும் யார் கெட்டு போவார்கள், யார் கெட்டு போக மாட்டார்கள் என்று. அங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். தேவன் சுயநலமானவர் அல்ல என்பதை தீர்க்கதரிசி அங்கே கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், இங்கே மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு யாருடைய பெயர்
உலக தோற்றத்துக்கு முன் எழுதப்பட்டுள்ளது என்பது தெரியும். இது முதல் முத்திரையில் பேசியிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே யார் யாருடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது என்பதை யாருக்கு தெரியும்? ஆட்டுக்குட்டியானுக்கு தான் தெரியும். தூதனுக்கு தெரியுமா? தெரியாது. சாத்தானுக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. யார் அந்த புஸ்தகத்தை எழுதினாரோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்குறீங்களா? யார் அந்த புஸ்தகத்தை தன்னுடைய சொந்த ரத்தத்தினால பேரை எழுதினாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தூதன் போய் எட்டி பார்க்க முடியாது. கேருபீன் சேராபில் எட்டி பார்க்க முடியாது. ஒரு பாதாளத்தில் இருக்கிற சாத்தான் எட்டி பார்க்க முடியாது. யாராலும் எட்டி பார்க்க முடியாது. யாரால் அதை திறக்கவும் முடியாது. அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது அந்த முத்திரை புஸ்தகம். ஹல்லேலூயா. நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருந்தீர்கள். இப்போ முத்திரை உடைக்கப்பட்டதுக்காக தெரிஞ்சது நம்முடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது என்று. அப்போ முத்திரை புஸ்தகமாக தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த, அதாவது தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பிதாவாகி தேவனுடைய கரத்தில் முத்திரை புஸ்தகமாக அங்கே நாம் காணப்பட்டோம். நமக்கே தெரியாது நம்ம அங்கே பேர் இருக்கா இல்லையன்ட்டு. ஆனால் பாருங்கள், முத்திரை உடைக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய பெயர்கள் அங்கே இருக்கிறதா இல்லையா என்பதை அது வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறது. இப்போ தேவனுடைய முத்திரை புஸ்தகத்தில் இருந்து யார் அதை பறித்து கொள்ள முடியும்? யார் அதை வாங்க முடியும்? பூமியிலே யாருமே பாத்திரனா இல்லை, பரலோகத்தில் யாரும் பாத்திரனா இல்லை. அப்போ யார் அதை பாத்திரமானாக காணப்பட முடியும்? யோவான் அங்கே அழுகிறான். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் சொந்த ரத்தத்தினாலே அவர்தான் அதை எழுதியிருக்கிறார் நம்முடைய பெயர்களை. அப்போ அவர்தான் அதை வாங்க முடியும். ஏன்னா அவருடைய ரத்தத்தினால தான், அவருடைய தோளினால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இப்போ நம்ம தொடர்ந்து அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பெயர் கொண்டவர்கள் உலகத்தில் தோன்றும் வரை அந்த மத்தியஸ்த ஊழியத்தில் அவர் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு மனுஷன், கடைசி மனுஷன் பிறக்க போறாம இருங்க பூமியில், அந்த கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படுகிற வரையிலும், அந்த கடைசி மனுஷன் பூமியில் பிறக்கிற வரையிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். இப்போ பாருங்கள், முன்குறித்தலின் பரிபூர்ணம் பாருங்கள். அது சரி. தேவன் எவர்களை நித்திய ஜீவனுக்கென்று நியமித்தாரோ அவர்களுக்காக அவர் மரிக்க வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தார்? நமக்காக வந்தார். ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கோ அவர்களுக்காக வந்தார், எல்லாருக்காகவும் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் இங்கே தீர்க்கதரிசி தெளிவாக கூறுகிறார். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்லை. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபுஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கோ அவர்களுக்காக. அதுதான் இங்கே கூறியிருக்கார். தேவன் எவர்களை நித்திய ஜீவனுக்கென்று நியமித்தாரோ அவர்களுக்காக தான் அவர் மரிக்க வந்தார். அப்ப எல்லாருக்காக வந்தாரா? இப்ப யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறார்களோ அவர்களுக்காக மரிக்க வந்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்ல தேவனா இருக்க. பாருங்கள் பாருங்கள், அவர் அவர்களை தம்முடைய முன்னறிதலினாலே கண்டார். அது அவருடைய சுய சித்தம் அல்ல. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இது அவர் சுய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சுய சித்தத்தின்படி என்ன பண்ணல, முன்குறிக்கல. பாருங்கள், யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப தேவன் சுய விருப்பம் உள்ளவரா? சுயநலம் கொண்டவரா? இல்லை. அவர் சுய சித்தத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யலை. ஆனால் அவருக்கு தெரியும் யார் கெட்டு போவார்கள், யார் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை அவர் முன்னறிந்திருக்கிறார். ஆகினால்தான் அவருடைய முன்னறிதலின்படி தான் இருக்கிறது. சுய சித்தத்தின்படி எதையுமே செய்யலை. ஒரு முன்னறிதலின்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணார்? நடக்க போகிற நிகழ்வுகளை பார்த்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பதை கிறிஸ்துக்குள்ளாக பார்த்து அவருடைய பெயர்களை அங்கே எழுதினார். எப்பொழுது எழுதினார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எழுதிவிட்டார். அப்ப அது முன்னறிதல். அதுதான் முன்னறிதலின் பரிபூர்ணம். அவர் சுய சித்தத்தின்படி அல்ல. யாருமே கெட்டு போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆனால் யார் கெட்டு போவார்கள், யார் கெட்டு போவதில்லை என்பதை அவர் முன்னறிந்திருக்கிறார். ஆகையால் பூலோகத்தில் தோன்றாத ஒருவரின் பெயர் அதில் இருந்தாலும் கூட, அதாவது பூமியில் இப்போ பிறக்க போறான் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றால், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை பிறக்கும் என்றால், அதுதான் கடைசி மனுஷன், அடுத்த மனுஷியா இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தால், அதுவரைக்கும் அந்த மனிதன், அந்த குழந்தை பூமியில பிறந்து வளர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த செய்தியில வருகிற வரையிலும் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறார். அவர்களுக்காக நமக்காக என்ன பண்றார்? அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே கூறியிருக்கிறது.
அப்போ ஆகையால் பூமியில் தோன்றாத ஒருவரின் பெயர் அதில் இருந்தாலும் கூட அந்த மனிதன் தோன்றி ரட்சிக்கப்படும் வரை கிறிஸ்து மத்தியஸ்த ஊழியத்தில் அவன் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி பெயர் வெண்மையாக்கும் திரவத்தில். அடுத்த ஒரு செய்தி நம்ம கொடுக்க போகிறேன். வெண்மையாக்கும் திரவம், அது எப்படிப்பட்ட வெண்மையாக்கும் திரவம், அது எப்படியெல்லாம் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்ற ஒரு செய்தி நான் அடுத்தது நான் கொண்டு வரேன். கடைசி பெயர் வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்த மாத்திரத்தில். அந்த வெண்மையாக்கும் திரவம் என்னவென்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம். அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தில் விழுந்த மாத்திரத்தில் அவருடைய மத்தியஸ்த ஊழியம் முடிவு பெறும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பசுத்தம் உள்ளவன் இன்னும் பசுத்தமாகட்டும். பாருங்கள், அவர் மத்தியஸ்த பிரகாரத்தை விட்டு புறப்பட்டவுடன் அது நியாயசனமாக மாறுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவை விட்டு அப்பாற்பட்டவர்களுக்கு ஐயோ. அவர் மத்தியஸ்த ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியாயத்தீர்ப்பு வருகிறது, நியாயசனம் வருகிறது, வெள்ளை சிங்காசனம் வருகிறது. அப்ப கிறிஸ்துக்குட்படாதவர்களுக்கெல்லாம் ஐயோ. அதான் மகா உபதிரவ காலம். அதில் போய் தப்பி தவறி நம்ம இங்கே இருக்கிறவங்க யாரும் போய் என்ன பண்ணக்கூடாது, மகா உபதிரவ காலத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சகோதரன் பிரசங்கிச்சாரு, இந்த சத்தியத்தை கேட்டு நான் கைவிடப்பட்டு உபதிரவ காலத்தில் மாட்டிட்டேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் செய்ய முடியாது. ரத்த சாட்சியை தான் மறிக்கணும், வேற வழி கிடையாது. ஒன்று முத்திரை போடு, அந்த மிருகத்தின் முத்திரையை நீ போட்டுக்கணும், அல்லது ரத்த சாட்சியை மறிக்கணும். நீ ரத்த சாட்சியை மறிக்கணும் என்பதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை, அப்படி வார்த்தையின்படி ஜீவிக்கும்படிக்க உன்னை அழைத்திருக்கிறார். அப்ப காலம் உள்ள போதே, இரக்கம் உள்ள போதே, கிருபை உள்ள போதே தேவனை தேடு, வார்த்தையை தேடு, சத்தியத்தில் நிலைத்து நில், சத்தியத்தின்படி ஜீவி, வார்த்தையின்படி ஜீவி. உலகத்தை நீ பார்க்காத, தேவனை பாரு, அவரிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு. பசுத்தாவியை தேடு, அவன் நித்திய ஜீவன் உன்னை தருவார், உன்னை முத்தரிப்பார், உன்னை என்ன பண்ணுவார்? தன்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு உள்திரையின் வழியாக உன்னை நடத்துவார். அவரை பற்றிக்கொள், உலகத்தை தேடாத. இந்த சத்தியத்தை கேட்டு கைவிடப்பட்டு மகா உபத்திர காலத்தை நீங்கள் சந்திக்க நேரிட்டால் யார் உங்களை தப்பிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. மகா உபத்திர காலத்தில் உள்ள போயிட்டீங்கன்னா கைவிடப்பட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் ஓவர். ரத்த சாட்சியை தான் நீங்க மறிக்கணும். ரத்த சாட்சி என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது கொடூரமானது. இதுவரையிலும் பூமியானது சிருஷ்டித்த நாள் முதல் இப்படிப்பட்ட ஒரு கொடிய உபதிரவ காலம் இந்த பூமியில் வந்ததே கிடையாது. இப்போ அந்த காலம் தான் எதிர்நோக்கி இருக்கிறது, அந்த காலம் தான் இப்போ வரப்போகிறது. அந்த காலத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தார்களோ அவர்கள் எல்லாம் பசுத்த ஆவியோடு கூட கடந்து செல்வார்கள். ஏன்னால் அவருடைய பெயர்கள் மாத்திரம் தான் ஆட்டுக்குடியான ஜீவ பஸ்ஸில் அங்கே இருக்கும், மற்றவருடைய பெயர்கள் எல்லாம் கிறுக்கி போடப்பட்டிருக்கும். இந்த சத்தியத்தை கேட்கும் போது உங்கள் பேர் அங்கே இருக்கும், ஆனால் கைவிடப்படும் போது உங்கள் பேர் அங்கே கிறுக்கப்படும். இதுதான் உண்மை. ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன், தெரிந்தவர்கள் பதில் சொல்லுங்கள். யூதாஸ் காரியத்தோட பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல இருந்ததா இல்லையா? பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கரெக்டாக சொல்லிட்டீங்க. யூதாஸ் காரியத்தோட பேர் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபுஸ்தகத்தில் இருந்தது, தெரியுமா? இதான் உண்மை. இங்கே யூதாஸ் காரியத்தை என்பவன் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இயேசுவை காட்டி கொடுத்தவன், அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் அவனை ஏற்கனவே முன்னறிந்தார், முன்குறித்தார், அவனை தெரிந்து கொண்டார். அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றான். தீர்க்கதரிசி கூறுகிறார், அதுக்கு சான்று இருக்கிறது. தீர்க்கதரிசி இங்கே கூறியிருக்கிறார், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். இயேசு கிறிஸ்து 12 பேர் செலக்டட். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களும் செலக்டட் பை ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 12 பேர். அந்த இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேரில் ஒருவன் தான் யூதாஸ் காரியத்து. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் அங்கே இருந்தது. தேவன் அவனை முன்குறித்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவனை பசுத்தமாக்கினார். அவனும் ராபோஜனம் எடுத்தான், ஞானஸ்நானம் எடுத்தான். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றான். அவனுடைய பெயர் முன்குறிக்கப்பட்டு அங்கே ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் அங்கே எழுதப்பட்டது. பிரதர், நீங்க சொல்றது உண்மையா பொய்யா? வேதம் கூறியிருக்கிறது, நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், நான் சொல்லலை. அது சான்று இருக்கிறது.
அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் யூதாஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து யூதாஸை ஏற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து ஏன் யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்து இவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை ஏற்கனவே அவர் அறிந்திருந்தார். யூதாஸ் காரியத்தை இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவன் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக தேவன் என்ன செய்தார்? யூதாஸ் காரியத்தை முன்னறிந்து தெரிந்து கொண்டார். அவனுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபுஸ்தகத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? ஒரு நாளில் 12 சீஷர்களை அழைச்சு, வாங்க நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்குள்ளாக போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு பேய்களை துரத்தி வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணுங்க, சொசமாக்குங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த செய்தியை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்பவைகளே. இப்ப பாருங்க, மொத்தம் 12 பேர். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. யாராவது குறிப்பெடுக்கிறவங்க குறிப்பெடுத்துங்க, வீட்டில் போய் இதை போய் வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசிங்கன்னா அங்கே 12 சீஷர்களுடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. அதில் கடைசி பேர் யூதாஸ் காரியத்து, அவன் பேர் அங்கே இருக்கிறது. இப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க? போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாங்க. யாரு? யூதாஸ் காரியத்தும் அந்த காரியத்தை செய்கிறான். இயேசு அவர்களை அதிகாரத்தை கொடுத்தார். யூதாஸ் காரியத்தை பிசாசுகளை துரத்தினான், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணான்? சுகமாக்கினான். ஆனால் அவன் யார்? இயேசுவை காட்டி கொடுத்த கேட்டின் மகன். அவன் பேரும் அங்கே இருக்கிறது. இப்போ பாருங்க, சீஷர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க? டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அல்லேலூயா ஆமென் தேவனுக்கு மகிமைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டு இயேசு கிறிஸ்துல வராங்க. எதுக்கு வராங்கன்னா, இவங்க செஞ்ச காரியத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுவதற்காக வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, பேய்கள் ஓடுது, நோய்கள் சுகமாகுது, எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவின் சொல்லத்தில் வராங்க. இப்போ நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 10:20 வாசிங்க. ஆயினும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்ததற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ நான் சொன்னது உண்மை, ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா ஆவிகள்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிது, வியாதியெல்லாம் சுகமாகறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்து கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ அந்த 12 பேரும் அங்கே இருக்கிறது. அந்த 12 பேரும் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் அங்கே இருக்கிறது. பரலோகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ யூதாஸ் காரியத்தை பேர் எழுதியிருக்கிறா இல்லையா? எழுதியிருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நீங்கள் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. அந்த 12 பேரில் ஒரு பேரும் யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை அற்புதங்கள் அதிசயங்களை செய்தான், எல்லாமே அவனா செஞ்சான். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யூதாஸ் காரியத்து அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சான், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினான், அற்புதங்கள் அடையாளங்கள் அவன் மூலமாய் நடந்தது, இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். யூதாஸ் காரியத்தினுடைய வார்த்தையினால் பிசாசுகள் என்ன பண்ணுது? கீழ்ப்படிந்தது, பயந்து ஓடினது, எல்லாமே நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? ஒரு காரியத்தை இங்கே கூறுகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்க? அற்புத அதிசயங்களை செய்வாங்க, அடையாளங்கள் நடத்துவாங்க, வியாதியஸ்தர்களை சொசமாக்க முடியும், அந்நிய பாஷைகளை பேச முடியும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக என்ன பண்ணுவாங்க? பெரிய அதிசயங்களை அற்புதங்களை அடையாளங்களை செய்வாங்க. ஏன் யூதாஸ் காரியத்தை செஞ்சாம பாருங்க, அது போல தான் செய்வாங்க. அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆகினால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எல்லா ஆவிகளும் தேவனால் உண்டாயிருக்கிறதா என்பதை சோதித்து அறியுங்கள். 1 யோவான்ல நம்ம வாசிச்சோம். இப்போ வார்த்தை வேதமானது சரியா இருக்கிறது. ஜனங்கள் தான்
போதுமான விசுவாசமும் வேதத்தை படிப்பதும் கிடையாது. ஆகையினால் தான் நிறைய பேர் இடறி போகிறார், ஆகையினால் தான் நிறைய பேர் தவறி போகிறார்கள், ஆகையினால் தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார். இதான் உண்மை. இப்போ வேதத்துக்கு தான், வேதத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் அங்கே இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சரியாக கூறியிருக்கிறார், அவருக்கு பின் வந்த சீஷர்களும் சரியாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் தான் அதை காண தவறிவிட்டனர். ஆயினால் தான் அவருடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டு போயிற்று, நீக்கப்பட்டு போயிற்று. திரும்ப அதை எழுத முடியாது. இப்போ பாருங்கள், அப்போ அங்கே இந்த யூதாஸ் காரியத்து அவன் பசுத்தமாய் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண பின்பற்றினான். ஆகினாலே அவன் என்ன பண்ணான், 12 பேர்களில் ஒருவனாக அவன் சேர்த்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறவர்கள் பசுத்தமாய் வாழலாம், தான தர்மங்களை செய்யலாம், உண்மையான தோற்றம் போல காணப்படலாம், வேதத்தின்படி சரியாய் வாழலாம். ஆனால் பசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது என்ன செய்வாங்க, அதிலிருந்து மறுதளிச்சிருவாங்க. ஏன்னா இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யூதாஸ் காரியத்தினால் பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாருக்காவது தெரியுமா? யூதாஸ் காரியத்தினால் பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் யார்? அவன் கேட்டின் மகன். அவன் யாராயிருக்கிறான், என்னவாயிருக்கிறான் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அவனிடத்திலும் வரங்கள் செயல்பட்டது, அவனிடத்திலும் வரங்கள் செயல்பட்டது. பிசாசும் என்ன பண்ணுது, அவன் பிசாசுகளையும் அவன் துரத்தினான். ஆனால் அவன் யார்? ஒரு கேட்டின் மகன். பசுத்த பவுல் சொல்றார், வரங்களும் அழைப்புகளும் மனம் திரும்புதல் இல்லாமலே இருக்கிறது என்று கூறுகிறார். யூதாஸ் காரியத்தை அந்த காரியத்தை செய்தான். இன்னைக்கு அது போலதான் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது, பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே எந்த காரியம், மலையை பார்த்து கூட பெயர்ந்து போகும்னு சொன்னால் பெயர்ந்து போயிடும். இன்னைக்கு ஜனங்களிடத்தில் போதுமான விசுவாசம் இல்லை, ஒரு சில பேரிடத்தில் போதுமான விசுவாசம் இருக்கிறது. ஆகினால என்ன பண்ணுறாங்க, வியாதிகளை சொசமாக்குகிறார்கள், பேய்களை துரத்துகிறார்கள். ஆனால் அவளால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதான் உண்மை. ஆனால் பசுத்த ஆவி அபிஷேகம் ஒன்று வரும்போது அவன் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விசுவாசத்தினாலே காரியங்களை செய்யலாம், அல்லது ஆள் மாறாட்டம் செய்யப்படலாம். உண்மை போலவே ஒரு பொய்யை செய்யலாம், பொய்யான காரியங்களை கிரியைகளை செய்யலாம். ஆனால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. பசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும், வார்த்தையின்படியை ஜீவித்தாலும், ஆனால் பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி நாம் போதிக்கும் போது அவர்கள் அதை நிராகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இன்று சபையானது செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே முக்கியமாக இருக்கிறது. உங்கள் முழங்காலில் நில்லுங்க, முழங்காலில் நில்லுங்க. பசுத்த ஆவி என்னை முத்திரைக்கிற வரையிலும் முழங்காலில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரையிலும் நான் எப்படியாவது என்ன பண்ணணும், பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக முழங்காலில் நில்லுங்க. இன்னைக்கு சபைக்கு தேவைப்படுகிறது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான், பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. முழங்காலில் நில்லு, அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பஸ்ஸில் வரும்போது, கம்பெனி பஸ்ஸில் வரும்போது, எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், கூட தான் வேலை செய்யுது, வேற ஒரு டிவிஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் சபை, ப்ராட்டஸ்டன்ட்னு நினைக்கிறேன், ப்ராட்டஸ்டண்டா இல்லை ப்ராஸ்பிட்டேரியனா இல்லை மெத்தோடிஸ்டான்னு தெரிய சரி ஞாபகத்தில் இல்லை. அந்த சகோதரி இடத்துல பேசும்போது, சின்ன பொண்ணு தான், பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா சர்ச்சைக்கெல்லாம் போகிறீங்களா? ஏன்னா எல்லாம் குடும்பமாக நாங்கள் போகிறோம், அதெல்லாம் வாரம் தவறாமல் சரியாக போயிடுவோம். நல்லா கவனிங்க, இன்றைக்கி இதுதான் சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு கூட போகிறேன். ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டீங்களான்னா, இல்லை இன்னும் எடுக்கலை, இன்னும் சரியான வயசு வரல, அதனால் எடுக்கலை. அந்த பொண்ணுக்கு இருக்கும் ஒரு 20, 21 வயசு, 21 வயசு, 20, 21 வயசு இருக்கும். இல்லை சார், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை சார், வீட்டில் அப்பா அம்மாலாம் எடுத்துட்டாங்க சார், நான் மட்டும் தான் சார் இன்னும் எடுக்கலை, வீட்டுக்கு ஒரே பொண்ணு.
நல்ல வசதியானவங்க. அவங்க வந்து இல்லை சார், நான் ஒருத்தர் தான் எடுக்கல, இன்னும் சரியான வயசு வரல, அதனால் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ராபோசனெலாம் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னா, யாருடைய பெயர்கள் சபையின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோ அவங்க மாத்திரம்தான் ஞானஸ்நானமும், அவங்க மாத்திரம்தான் திருவிருந்தும். கவனிக்கிறீங்களா? சபையில் ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் குடும்பங்களுடைய பெயர்கள் எழுதப்படும். இப்போ சகோதரன் ஜானேசக் போறாருன்னா சகோதரன் ஜானேசக்கும் அவருடைய குடும்பத்தின் பெயரும் அங்கே எழுதப்படும். அவர் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர் பெயர்கள் எழுதப்படும். எத்தனை வயசு அவங்க நிரம்பி இருக்கிறார்கள், எந்த வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த சகோதரி போகிறாங்களா, அந்த சகோதரியுடைய குடும்பம், அந்த சகோதரியின் பெயர் எழுதப்படும். அந்த சகோதரியிலே அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்பா அம்மா யார், எல்லாருடைய பெயர்கள் அங்கே எழுதப்படும். யாருடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு மாத்திரம்தான் ஞானஸ்நானமும், அவங்களுக்கு மாத்திரம்தான் திருவிருந்தும். வேறு யாருக்குமே அங்கே கிடையாது, பூசா போகிறவங்க யாருமே கிடையாது. அப்போ அந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு மாத்திரம்தான் மெம்பர்ஷிப் கார்டு கொடுப்பாங்களாம் அந்த சபையில், அடையாள அட்டை. அந்த அடையாளத்தை அட்டை காண்பித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், திருவிருந்தை எடுக்கலாமா? அந்த அடையாள அட்டையை காண்பித்து விட்டு திருவிருந்தை எடுத்துக்கலாமா? பாருங்கள் சகோதரனே, இன்னைக்கு அது முக்கியம் அல்ல. உன்னுடைய பெயர் சபையின் புஸ்தகத்தில் இருப்பது முக்கியம் அல்ல, உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். கேட்குறீங்களா? இன்னைக்கு சபைக்கு தெரியல. இது வந்து என்ன பண்ணாங்க, பெருமையா பேசுகிறார்கள். என் பெயர் எங்க என்ன பண்ணுது, சபையின் புஸ்தகத்தில் இருக்கிறது, எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறது, சபையின் புஸ்தகத்தில் முழு குடும்பமும் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது, பெருமையா பேசுகிறார்கள். ஆனால் உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இது இருக்கிறதா, இதுதான் முக்கியம். உன் பெயர் எங்க வேணாலும் எழுதப்பட்டு இருக்கலாம், எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், எந்த பேப்பர்ல கூட எழுதப்பட்டு இருக்கட்டும், எந்த சபையின் புஸ்தகத்தில் கூட எழுதப்பட்டு இருக்கட்டும், அது முக்கியம் அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா, அதுதான் முக்கியம். மெம்பர்ஷிப் கார்டு முக்கியம் அல்ல, காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதா, அதுதான் முக்கியம். ஆனால் ஜனங்கள் பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை பாருங்க. நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம், என் பெயர் எங்கே இருக்கிறது, சபையின் புஸ்தகத்தில் இருக்கிறது, மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறது, எனக்கு சகல காரியங்களும் என்ன பண்ண, எப்போ கூப்பிட்டாலும் போதகர் வந்து ஜெபிப்பார். ஏன்னா 6000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாங்க, மாத சந்தா கொடுக்குறாங்க. இந்த கேபிள் டிவிலாம் பார்த்தீங்கன்னா சந்தா கொடுப்பாங்க, மாதம் 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல சபைக்கு என்ன பண்ணுறாங்க, சந்தா எழுதி கொடுக்குறாங்க. ஒரு குடும்பம் 6000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு சபையினுடைய நிலைமையை பார்க்கும்போது பலிபீடத்தில் அது சிரிக்கக்கூடாது, ஆனால் ஒரு பரிதாபமான ஒரு காரியம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதும் இல்லை, அவர் உணர்வதும் இல்லை. இது குறித்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை எல்லா சபைகளிலும் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இதுதான் ஒரு பெருமையான ஒரு விஷயம், இதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு பாக்கியமான ஒரு விஷயம், ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், என் பெயர் அங்கே எழுதப்பட்டுள்ளது, பசுத்த ஆவியினால் நான் முத்திரைக்கப்பட்டிருக்கிறேன். இதை காட்டிலும் ஒரு பாக்கியம் இந்த பூமியில் என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? யாருமே கிடையாது. சரி, இப்போ நாம் தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளாக போவோம். இப்போ பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் அந்த செய்தியை நான் முடிச்சிடறேன். ஏன்னா டைம் 12 மணி, நான் அதை முடிச்சிடறேன். இங்கே தொடர்ந்து நாம் முத்திரையின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் முத்திரையின் செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறது, 12 கோத்திரங்கள் இருக்கிறது. இல்லை 2 பேர் விட்டு போச்சு, அந்த பேர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை 12 பேர் இருக்கிறது. 12 கோத்திரத்திலும் 12,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு 1,44,000 பேர் முத்திரிக்கப்படுறாங்க. இல்லை 2 கோத்திரம் கைவிடப்பட்டு இருக்கிறது. 2 கோத்திரத்தோட பேர் அங்கே இல்லை. அந்த கோத்திரத்தோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கரெக்டாக வந்துருச்சு, இன்னொன்று தைரியமா சொல்லுங்க. எப்ராஹிம் தான். தான் கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும் அங்கே கைவிடப்பட்டு போனது. அதற்கு பதிலாக எந்த கோத்திரம் அங்கே சேர்க்கப்பட்டது? இப்போ கரெக்டாக சொல்லுங்க. யோசேப்பு ஒன்று, லேவி கோத்திரம். யோசேப்பு கோத்திரமும் லேவி கோத்திரமும், இந்த தான் கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும் தேவன் என்ன செய்தார்? அவருடைய பெயர்களை கிறுக்கி போட்டார். வானத்தின் கீழ் அவர்களுடைய நாமங்கள் இராதபடிக்கு அவருடைய பெயர்களை என்ன பண்ணார்? பரலோகத்திலிருந்து நீக்கி போட்டார். ஏன் தெரியுமா? இந்த காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆகினாலே
அவருடைய பெயர்களை நீக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய பெயர்களை நீக்குவது எம்மாத்திரம்? நீங்கள் ஏன் அவருடைய பெயர்கள் நீக்கப்பட்டது என்றால் கர்த்தருடைய கட்டளை என்ன கூறியிருக்கிறது? நீங்கள் உபாகமம் 29ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 29ஆம் அதிகாரம் நீங்கள் 16லேருந்து 20 வசனங்களை வாசிங்க. வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை. எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அடுத்தது, ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு பேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாய் இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குறைத்து போடுவார். இது தேவனுடைய கட்டளை. தேவன் மோசனிடத்தில் கட்டளையாக அது கொடுக்கிறார். இந்த மரமும் கல்லும் கட்டையும் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மிருகங்களாக இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிலைகளாகவோ இல்லை இது வச்சு நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுடைய பேர்களை நான் என்ன பண்ணுவேன்? வானத்துக்கு இடாதபடிக்கு நீக்கி போடுவேன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது விளக்குவதற்கு போதுமான நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். இது தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை மீறுகிறதே பாவம். தேவனுடைய வார்த்தை மீறுகிறதே பாவம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் பொருந்தும். இன்று வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நியாயப்பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டது. நமக்கு முழு வேதமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு காட்டிலும் அதிகமானது நமக்கு தான். முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு ரகசியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களை காட்டிலும் அதிகமான ஆக்கினை தீர்ப்பு நமக்கு தான். ஆகினாலே மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக கவனிங்கள். நமக்கும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கட்டளை கொடுத்தது போல நமக்கும் கட்டளையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மோசனிடத்தில் இவைகளை என்ன பண்ணார்? கட்டளையாக கொடுத்தார். இதை வீட்டில் போய் தியானிங்க. எதற்காக, எப்படி இவர்கள் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போயிற்று? இந்த முழு சாப்டர் நீங்கள் படித்தா தான் அதை நன்றாக நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எனக்கு போதுமான நேரம் இருக்கிறதுனால இல்லாததுனால நான் சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன். கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இதுதான் தேவனுடைய கட்டளை. இதன்படி செய்ய மறுத்தால் வானத்தின் கீழ் அவர்களுடைய பெயர் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? குலைத்து போடுவேன் என்று சொல்லிட்டார். வானத்தின் கீழ் அவர்களுடைய பெயர் இல்லாதபடிக்கு நீக்கி போடுவேன் என்று சொல்லிட்டார். ஆனால் அந்த கட்டளையும் மீறி இந்த 2 கோத்திரமும் அங்கே தவறு செய்தது. ஆகையினால தான் தேவனுடைய பெயர்களை என்ன பண்ணார்? பூமியின் கீழே இராதபடிக்கு அந்த கோத்திரங்களின் பெயர்களிலிருந்து என்ன பண்ணார்? நீக்கி போட்டார். எடுத்து போட்டு வேறொரு பெயரை என்ன பண்ணார்? சேர்க்கிறார். யோசேப்பின் கோத்திரமும் அங்கே லேவியின் கோத்திரமும் அங்கே இணைக்கப்படுகிறது. இது ரெண்டுமே அங்கே சேர்க்கப்படுகிறது. அவர் செய்ததற்கான தவறு என்னவென்று நான் இங்கே கூற விரும்புகிறேன். அவர்கள் எப்பொழுது இந்த தவறை செய்கிறார்கள் என்றால், நீங்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 30 வசனங்களை வாசிப்பீர்களானால், யெரொபெயாம் எப்பிராயீம் மலைதேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும். போதும், இதை படிச்சிங்கன்னா போதுமான நேரம் இருக்காது. ஏன்னா இது பெருசாக இருக்கும். நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த யெரொபெயாம் ஒருத்தர் இருக்கிறான், ரெகோபெயாம்னு ஒருத்தர் இருக்கிறான். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பேர் மட்டும் தான் மாறி இருக்குது. பார்த்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு இனிஷியல் தான் மாறி இருக்குது. இது போல தான் கடைசி காலத்தில் எப்படி இருக்கும், வஞ்சிக்கிற ஆவிகளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் 99.99% உண்மை இருக்கும், 1% தான் பொய் இருக்கும். ஒரு இடத்துல மாறினா வேற ஒரு ஆளை குறிக்கும். பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பாருங்க, ரெகோபெயாம் யெரொபெயாம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த யெரொபெயாம் என்பவன் யாருன்னா, தாவீதுக்கு அப்புறமோ அங்கே சாலமோன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது, இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது, இந்த யெரொபெயாம் என்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைய, ஒரு வாலிபம் உள்ள ஒரு பராக்கிரமசாலி. இந்த யெரொபெயாம் இவன் ஒரு பராக்கிரமசாலி என்பதை சாலமோன் கண்டு அவன் என்ன செய்கிறார்? இந்த யோசேப்பு வம்சத்தை விசாரிப்புக்காரனாக
என்ன பண்றார், இந்த யெரொபெயாமை வைக்கிறார். இவன் என்ன பண்றான், எருசலேமை விட்டு சீகோமுக்கு போகும்போது அங்கே வழியில் ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். தீர்க்கதரிசியை பார்த்து பேசி கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரும் வயலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசி வந்து புது சால்வையை போட்டுட்டு இருக்கார். தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, அந்த புது சால்வையை என்ன பண்றார், 12 துண்டுகளாக கிழிக்கிறார். கிழிச்சு என்ன பண்றார், 10 துண்டுகளை உனக்கு நான் தரேன், நீ வச்சுக்க. அதாவது அது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், 10 கோத்திரம் இஸ்ரவேலிலே 10 கோத்திரத்தை என்ன பண்றேன், உனக்கு தரேன். இன்னும் 2 கோத்திரம் இருக்குல்ல, அந்த 2 கோத்திரத்தில் தாவீதின் நிமித்தமாக, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமாக நான் என்ன பண்றேன், என்னாலும் அவனுடைய குடும்பத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படி ஒரு கோத்திரத்தை என்ன பண்றேன், இஸ்ரவேலில் நாங்கள் சிலரை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக என்ன பண்றாரு, அங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த விஷயம் சாலமோனுக்கு தெரிஞ்சிச்சு. சாலமோன் எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த யெரொபெயாம் கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போடும்போது இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ண, இந்த யெரொபெயாம் எகிப்து தேசத்தில் ஓடி போய் சாலமோன் மரிக்கிற வரையில் எகிப்து தேசத்தில் அங்கே இருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ சாலமோன் மரிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறார். சாலமோன் மரித்து விட்டார் என்பதை அறிந்து திரும்ப என்ன பண்ணுறாரு, அங்கே இஸ்ரவேலுக்கு வரார். ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு, திரும்ப யெரொபெயாம் என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து விட்டார் என்று. இப்போ சாலமோன் மரிச்சதுக்கு அப்புறம் ரெகோபெயாம்னு ஒருத்தர் வரார். சாலமோனுடைய சந்ததியிலே ரெகோபெயாம்னு ஒருத்தர் வரார். ரெகோபெயாம் என்பவர் யூதேயா தேசத்தின் ராஜா. இந்த யெரொபெயாம் என்றவன் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டு 10 கோத்திரத்தை நான் உனக்கு தரேன், நீ இஸ்ரவேலை நீ என்ன பண்ணுவே, ஆட்சி செய்வாய் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இப்போ சாலமோன் மரிச்சதுக்கு அப்புறம் இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு, திரும்ப இஸ்ரவேலுக்கு வரார். ஒரு காரியம் இங்கே நடக்கிறது. இவங்க எப்பவுமே வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, எல்லா கோத்திரமும் இஸ்லாமில் இருக்கிற தேவாலயத்தில் சென்று பலி செலுத்துவது வழக்கம். இந்த வழக்கத்தின்படியே என்ன பண்றாங்க, ஆமா, பலி செலுத்துவதற்கு போவதற்கு முன்பாக இந்த யெரொபெயாம் என்ன பண்றான், தந்திரமாக ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்லாமுக்கு போனால் இந்த ஜனங்கள் எல்லாம் தாவீதின் வசமாகிவிடும். இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தாவீதின் வசமா போயிடும். இவங்க அங்க போகக்கூடாது என்பதற்காக இவன் என்ன செய்தான் என்றால், பொன்னினாலான 2 கன்றுக்குட்டிகளை செய்கிறான். நல்லா கவனிங்க, பொன்னினாலான 2 கன்றுக்குட்டிகளை செய்கிறான். ஒரு கன்றுக்குட்டியை எப்ராயிம்லையும் இன்னொரு கன்றுக்குட்டியை தானிலையும் வைக்கிறான். இப்போ தெரிஞ்சு போச்சா எங்க வஞ்சிக்கப்பட்டாங்க, எங்க எதனால அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டது என்று. இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான், 2 பொன்னினால் செய்யப்பட்ட கண்டுக்குட்டிகளை செஞ்சு ஒன்று எப்ராயிமில் வைக்கிறான், இன்னொன்று தானில் வைக்கிறான். இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு இஸ்லாமுக்கு போய் பலி செலுத்தணுமா, அதுக்கு இங்கேயே இருக்கிறதே, இங்கே வந்து பலி செலுத்துங்கள் என்று சொல்லி விக்கிரகத்துக்கு பலி செலுத்தினார்கள். இது தேவனுக்கு எப்படி இருந்தது, மிகவும் கோபமாக இருந்தது. அதுதான் நம்ம இங்கே வாசித்தோம். என்ன வாசித்தோம் என்றால், இந்த கட்டளையை மீறுகிற போது கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களை எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த பாவத்தை அவர்கள் செய்ததினாலே, தேவனுடைய கட்டளையை மீறுகிறதே பாவம், இந்த பாவத்தை இவர்கள் செய்தபடினாலே எப்ராயிம் கோத்திரமும் தான் கோத்திரமும் அவருடைய பெயர்கள் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களுடைய பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போட்டார். அதுக்கு பதிலாகத்தான் யோசேப்பு கோத்திரமும் லேவி கோத்திரமும் அங்கே இணைக்கப்பட்டது. இதிலிருந்து தான் 12,000 பேர் என்று என்ன பண்றாங்க, முத்திரையிடப்படுகிறார்கள். இப்ப புரிகிறதா, ஏன் தேவன் எதற்காக அவர் பெயர்களை அவங்க என்ன பண்ணார், எடுத்து போட்டார் என்று. சௌரனே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பசுத்த ஆவியின் காலம். இந்த காலத்திலே என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பசுத்த ஆவியினரை துக்கப்படுத்தாதிருங்கள். வேதத்திலே அங்கே பசுத்த பவுல் அங்கே நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற பசுத்த ஆவியின் காலத்திலே, அப்போ பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவமும் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையிலும் மன்னிப்பே கிடையாது. அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படும், நீக்கப்படும், குலைத்து போடப்படும். இதுதான் உண்மை. அப்படியானால் நாம் எப்படி இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இதே வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு பொருந்தும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும், அதாவது பசுத்த ஆவியை இங்கே பெறுகிறார்கள். பசுத்த ஆவியை பெற்று தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, எத்தனை பேர் இந்த செய்தியை விட்டு பின்வாங்கி மறுதளித்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க.
உலகம் தான் எனக்கு முக்கியம், ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி இந்த செய்தியை மறுதலித்துட்டு போயிருக்காங்க. பாருங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்படிப்பட்டவர்களை ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபூசத்தில் பேர் கிறுக்கப்பட்டு போடப்படும். இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஏன்னா இவங்க இந்த காலத்துக்குரிய செய்தியை ஏற்றுக்கொண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றும் பசுத்த ஆவியை பெற்றும், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், பசுத்த ஆவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியின் வெளிப்பாட்டினால் வருகிற சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றும் அதை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்வார்த்தையையும் எல்லாம் நல்ல வார்த்தைங்க தான். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமிக்கு அடுத்த பரலோகத்து ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முத்திரையின் செய்திகளும் பலவிதமான செய்திகள் இருக்கு. இந்த செய்தியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் தான். இதை தான் நாம் சுவிசேஷமாக நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல வார்த்தைகளை கேட்டும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது புதுப்பிப்பது கூடாத காரியம் எப்படியோ அப்படியும் தான் ஆட்டுக்குட்டியான ஜீவபூசத்திலும் அவருடைய பெயர் மீண்டும் எழுதப்படுவது கூடாத காரியம். அவருடைய பெயர்கள் மீண்டும் எழுதப்பட முடியாது. ஒரு முறை தேவன் அதை கிறுக்கி போட்டால் என்றால் அது மீண்டும் எழுதப்பட முடியாது. சகோதரனே, இந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எப்படி இருக்கிறது என்றால், அங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய தோளிலே அவருடைய ஆட்டுக்குட்டியானவர் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே உங்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். உங்கள் பெயர் ஒரு காகிதத்தில் ஒரு பேப்பர் பேனா வச்சு எழுதப்படலை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய தோளிலே அவருடைய சொந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு உங்களுடைய பெயரும் நம்முடைய பெயரை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ தொடர்ந்து ஒரு காரியத்தை நாங்கள் கூற விரும்புகிறேன். இங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். நான் அதை படிச்சுட்டு அப்படின்னு நான் தொடர்ந்து முடிச்சிடுறேன். இது கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்றால், ஆனால் பசுத்த ஆவியின் நாட்களில் வாழும் புறஜாதிகள், நாம தான் அது பசுத்த ஆவியின் காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். பசுத்த ஆவியின் நாட்களில் வாழும் புறஜாதிகள் பசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து போடப்படும். அவர்களுக்கு இவ்வுலகிலோ அல்லது வரப்போகிற உலகிலோ, அதாவது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலோ இப்போ புதிய எருசலேம் வரப்போகிறது, புதிய வானமும் புதிய பூமியும் என்ன பண்ண வரப்போகிறது. இந்த உலகத்திலோ அல்லது இனி வரப்போகும் உலகத்திலோ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புஸ்தகத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து போடப்படும். அவள் இந்த உலகத்திலோ அல்லது வரப்போகும் உலகத்திலோ மன்னிப்பே இல்லை. அது சரியா? நாம் இங்கு தான் நிற்கிறோம். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையோடு கூட கேளுங்க. ஏதோ இந்த வார்த்தையை கேட்டுமா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு நேரத்தை காலத்தை நம்ம வீணாக்காதபடிக்கு, அதை தாழ்த்தாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நான் ஒரு காரியங்களை நான் வாசித்து நான் இந்த செய்தி முடிச்சிடறேன். 12:15 மணிக்கு கரெக்டாக நான் முடிச்சிடறேன், 1/4 மணி நேரத்தில். அடுத்த ஒரு வசனத்தை நான் வெளிப்படுத்தலேருந்து 21 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இப்போ தெரிஞ்சிச்சா யாரெல்லாம் உள்ள பிரவேசிக்க முடியாது? இப்போ நீங்கள் அதை உணர்ந்து பாருங்கள். நான் விக்கிரக ஆராதனைக்காரனா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சிலையை வச்சு வணங்குறது கிடையாது விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு மேலாக உயர்த்தி வைக்கிற எல்லாமே விக்கிரகம் தான். அது அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் வேலையானாலும் எதுவானாலும் தேவனுக்கு மேலாக எதையெல்லாம் உயர்த்தி வைக்கிறோமோ அது எல்லாமே. சில பேர் மனைவினா ரொம்ப பிடிக்கும். மனைவியின் அன்பிலிருந்து வெளியே வருவது கடினமாக இருக்கும். மனைவி விட்டு பிரிந்திருக்க முடியாது. எப்படி வேலை செஞ்சிருந்தாலும் மனைவியினுடைய ஞாபகத்தில் தான் இருக்கும். அல்லது ஒரு மனைவி ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செஞ்சிருக்கும்போது புருஷனுடைய நினைவு தான் ஞாபகத்தில் இருக்கும். அது அல்ல, அது உலகத்தில் இருக்கிற பாசம். அது எல்லாமே ஓகே தான், சரிதான். ஆனால் அது தேவனுக்கு மேலாக இருக்கக்கூடாது. தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், தேவனுக்கு மேலாக உயர்த்தி வைத்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்றால் அது விக்கிரகம். அது டிவியாக இருந்தாலும் சினிமா வந்தாலும் நாடகமானாலும் சீரியனானாலும் எதுவானாலும் எந்த பழக்க வழக்கங்களானாலும் தேவனுக்கு மேலாக ஒரு காரியம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் விக்கிரகம். அப்போ அருவருப்பையும் தீட்டுள்ளதும்
அருவருப்பையும் பொய்யையும் தீட்டுள்ளது. நான் சரியான நேரம் இருந்தால் இந்த தீட்டுள்ளது என்னவென்றதுக்கான அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் போதுமான நேரம் இல்லை. அடுத்த ஒரு செய்தியின் பாகத்தில் நம்ம அதை பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய அதில் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ யார் அதில் பிரவேசிப்பார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். எங்கே பிரவேசிப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு பிரவேசிப்பாங்க. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கடைசியாக ஒரு புஸ்தகம் திறக்கப்படும். அதுதான் வாழ்க்கை புஸ்தகம். நீங்கள் அந்த வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம் வேற. ஏன்னா இங்க புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் என்றால் பன்மையில், ஒருமையில் இல்லை. புஸ்தகம் என்று சொல்லப்படல, புஸ்தகங்கள். புஸ்தகங்களால் ஒன்றுக்கு மேற்பட்ட புஸ்தகங்கள், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எனக்கு தெரியாது எத்தனை புஸ்தகம் சொல்லிட்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். யாரும் குழப்பிக்காதீங்க. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் வேற, இந்த ஜீவ புஸ்தகம் வேற. இங்கே இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா த புக் ஆஃப் லைஃப். தமிழில் என்ன டிரான்ஸ்லேஷன்? வாழ்க்கை புஸ்தகம். வாழ்க்கை புஸ்தகம். லைஃப்னா வாழ்க்கை. வாழ்க்கை புஸ்தகம். வாழ்க்கை புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இதுதான் கடைசியான ஒரு புஸ்தகம். கடைசியான ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது கடைசி காலத்தில். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும் போது. இந்த வெள்ளை சிங்காசனம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அதுதான் நியாய தீர்ப்பு. அதான் இறுதியான ஒன்று. இந்த வாழ்க்கை புஸ்தகம் திறக்கப்படும். அந்த வாழ்க்கை புஸ்தகம் திறக்கப்படும் போது இந்த பூமியில் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, கிறிஸ்துக்காக உண்மையாக வாழ்ந்தவங்க இருப்பாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சவங்க இருப்பாங்க. அந்த புஸ்தகமானது திறக்கப்படும் போது அக்கினியில மறிச்சிருப்பாங்க. சூசைட் பண்ணி நெருப்பில் என்ன பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி செத்துருப்பான். அல்லது ஒரு பேரிடர் ஆபத்தில், தீ விபத்தில் என்ன பண்ணிருப்பான், சிக்கி மறிச்சிருப்பான். அல்லது கைவிடப்பட்ட காலத்தில், மகா உபத்திர காலத்தில் சபையோடு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, விசுவாசிகளை எரிச்சு கொலை செஞ்சிருப்பாங்க. புரியுதா? ஆராதனை சபையில் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் கட்டளை என்னவா இருக்கும்? யாரும் என்ன பண்ணக்கூடாது, சபையை நடத்தக்கூடாது. சபையில் என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை நடக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் கட்டளையாக இருக்கும் மகா உபத்திர காலத்தில். அதையும் மீறி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சபை நடத்தப்படும் போது உயிரோடு எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. உயிரோடு என்ன பண்ணிருப்பாங்க, ஆராதிச்சுட்டு இருக்கும்போது பெட்ரோல் ஊற்றி அல்லது டீசல் ஊற்றி என்ன பண்ணிருப்பாங்க, ஆமாம், எரிச்சு கொலை செஞ்சிருப்பாங்க. இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது அக்கினியினாலே மரித்த, நெருப்பினாலே மரித்த யாவரும் அது கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கும். தண்ணீரினாலே மறிச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்தவர்களை கையை காலை கட்டி தண்ணியில் முக்கி கொலை செஞ்சிருப்பாங்க. தண்ணி குடிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படியே செத்துருவாங்க, மூச்சு திணறி செத்துருவாங்க. இப்படியெல்லாம் நடக்க போகிறது. இதை காட்டிலும் மோசமாக நடக்க போகுது. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். கையை காலை கட்டி என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களை தண்ணியில் முழுக்கி கொலை செய்வாங்க. அப்போ தண்ணியில் மறிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொண்டு வந்து, ஆமாம், இந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக இந்த ஜலமானது கொண்டு வந்து அவர்களை நிறுத்தும். வேதம் கூறியிருக்கிறது. அக்கினியிலே மறித்தவர்கள் அக்கினி கொண்டு வந்து நிறுத்தும். தண்ணீரினாலே மறித்தவர்கள் அந்த தண்ணீர், அந்த ஜலமானது கொண்டு வந்து நிறுத்தும். சுனாமியில் எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? இயற்கை பேரிடரினால எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? மழையினால வெள்ளம் வந்து எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? தண்ணி கொண்டு வந்து நிறுத்தும். அக்கினியினால எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? அக்கினி கொண்டு வந்து நிறுத்தும். விபத்தில் எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க? அத்தனை பேர் கொண்டு வந்து நிறுத்தும். பலவிதமான மரணங்களிலே மறித்தவர்கள் எல்லாமே அங்கே கொண்டு வந்து நிறுத்தும். அப்பொழுது அந்த புஸ்தகமானது திறக்கப்படும். அந்த புஸ்தகமானது திறக்கப்படும் போது நீங்கள் தேவனுக்காக எப்படி வாழ்ந்தீர்கள் அந்த புஸ்தகம் பேசும். தேவன் பேசணும்னு அவசியம் இல்லை, அந்த புஸ்தகம் பேசும். அதுதான் வாழ்க்கை புஸ்தகம். தேவனுக்காக நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள்? சுவிசேஷத்துக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? அது சுவிசேஷத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தீங்களா? அந்த புஸ்தகம் பேசும். இதெல்லாம் நடக்க போகிறது. இதுதான் வாழ்க்கை புஸ்தகம். நீங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு காரியமும் செயல்களும் அந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படும். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்க பேசுகிற ஒவ்வொரு வீணான பேச்சும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த வாழ்க்கை புஸ்தகத்தில் அது எழுதப்படும். ஆட்டுக்குடியான ஜீவ புஸ்தகம் வேற. ஆட்டுக்குடியான ஜீவ புஸ்தகம் என்ன குறிக்கிறது?
அவருக்கு சொந்தமானவர்களுடைய பேர் தான் அங்கே இருக்கும். மணவாட்டியின் பேர் தான் அங்கே இருக்கிறது. வேறு யாருடைய பேர் அங்கே இருக்காது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? உலகத்துக்குரியவர்கள், விசுவாசிகளை நான் சொல்லலை, உலகத்துக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அம்மா பேர் என்ன பண்ணுவான்? பச்சை குத்துவான். ஒய்ஃப் பேர் என்ன பண்ணுவான்? பச்சை குத்துவான். பசங்களோட பேர் என்ன பண்ணுவான்? பச்சை குத்துவான். யாராவது ஒருத்தர் செத்துறான், அவங்க பேர் என்ன பண்ணுவான்? பச்சை குத்துவான். ஊரில் இருக்கிற எல்லா பேரும் என்ன பண்ண மாட்டான்? எழுத மாட்டான். அவன் யார் ரொம்ப அதிகமாக பிடிக்குமோ அவனுடைய பேர் மட்டும் என்ன பண்ணுவான்? பச்சை குத்துவான். அவன் வயசாகினாலும் தோல் சுருங்கி போனாலும் அந்த பச்சனை குத்துறது அப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வயசாகி நம்ம தாத்தாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. வயசாகிருக்கும், 60, 70, 80 வயசு மேலே இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த பச்சை குத்துனது அப்படி தான் இருக்கும். செத்து போய் அந்த தோல் அழுகி போனால் தான் அது போகும். அது வரையில் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்றென்றும் அழிக்க முடியாத ஒரு பெயர் அங்கே இருக்கிறது. காலத்தால் அழிக்க முடியாது, வேறு எந்த ஒரு திரவத்தை கொண்டு அதை அழிக்க முடியாது. அவர் சொந்த ரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட போகிறவர்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மணவாட்டியினுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினால பேசுங்க, விசுவாசத்தினால நடங்க, விசுவாசத்தினால துதியுங்க, விசுவாசத்தினால ஜெபியுங்க, விசுவாசத்தினால கிரியைகளை செய்யுங்க. எல்லாமே விசுவாசத்தின்படி இருக்கட்டும். உங்களுடைய பெயர்கள் என்னுடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவசத்தில் அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பெயர்களை அவரை எழுதி வைத்திருக்கிறார். ஏன்? நாம் அவருடைய சொந்த சரீரமாக இருக்கிறோம். அவர் சொந்த சரீரத்தில் நம்ம சொந்த சரீரமாக இருக்கிறபடினாலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தன் ஊரில் இருக்கிற எல்லா பேரும் எழுதுவானா? அவன் பைத்தியக்காரனாக இருப்பான், ஒரு முட்டாளாக இருப்பான், அவனுக்கு மூளை கோளாறு எதனா இருக்கும். ஆனால் யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவருடைய பெயர் தான் ஒரு மனுஷன் எழுதியிருப்பான். இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் நம்ம பேர் அங்கே இருக்கிறது. நீங்களும் அவரை அதிகமாக நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் மனைவியை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் புருஷனை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றோர்களை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உலகத்தை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு எச்சரிக்கை, அதில் ஒரு அழைப்பும் இருக்கிறது, அதில் ஒரு நியாய தீர்ப்பும் இருக்கிறது. வேற எங்கேயும் இல்லை, வெளிப்படுத்தல தான். 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் தேவன் அவன் மேல் கூட்டுவார். சரி, நல்லது. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் என்ன பண்ணுவார்? எடுத்து போடுவார். அதனால தான் சொல்கிறேன், போதிக்கிறவங்க எல்லாருமே போதிக்க முடியாது. பசுத்தாவி யார் இடத்துல இருக்கிறாங்க தான் போதிக்க முடியும். அதே போல் வார்த்தையை சுவிசேஷமாக அறிக்கிறவர்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம், வார்த்தையிலேருந்து எதையும் கூட்டாதீங்க, வார்த்தையிலேருந்து எதையும் குறைக்காதீங்க. அப்படி நம்ம செய்வோமானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர்கள் என்ன பண்ண முடியும்? தேவன் எடுத்து போடுவார். பரலோகத்திலிருந்து அவர் பெயர்கள் எடுத்து போட்டுருவார். ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பெயரை எடுத்து போட்டுருவார். நம்முடைய பங்கை என்ன பண்ணுவார்? எடுத்து போட்டுருவார். எல்லாருமே எடுத்து போட்டுருவார். அதனால தான் சொல்கிறேன், ஜீவ புஸ்தகத்தில் என்ன பெயர் அங்கே இருக்கிறது. அப்படியானால் நம் வாழ்கிற வாழ்க்கையும் நம் போதிக்கிற போதனைகளும் சரியாக இருக்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஆவியும் மணவாட்டியும் வா என்று கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை இது கடைசி நேரமாக இருக்கலாம், கடைசி சமயமாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி இறுதியாக இருக்கலாம். ஆகினாலே நாம் யாவரும் சற்று எழுந்து நின்றவனமாக நான் தொடர்ந்து ஜெபத்துக்குள்ளாக போவோம். ஒரு காரியத்தை நான் இங்கே கூற விரும்புகிறேன். முழு உலகத்தையும் நம்ம ஆதாயமாக்கினாலும் அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? முழு உலகத்தையுமே நாம் ஆதாயமாக்கினாலும் அதனாலே நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? என்றாவது ஒரு நாளிலே எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண போகிறோம்? இழக்கப்பட்டு போக போகிறோம். எல்லாவற்றையும் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் இழந்து வெறுமையை தான் போக போகிறோம். எதையுமே இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆதாயம் தான் இந்த பூமியில் இருக்கிறது. நிறைய ஆதாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஆதாயம் தான், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஆதாயம் தான். இந்த பூமியை முழுவதையும் நம்ம பூமி முழுவதையும் ஆதாயமாக்கினால் அதில் எந்த லாபமும் கிடையாது. அது வேதத்தில் கூறியிருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு ஆதாயம் தான் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது.
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே நம்ம பெரிய ஒரு ஆதாயம். இந்த பூமியில் இந்த பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. ஒருவேளை சகோதரனே சகோதரியிலே, இவ்வுலகத்தை நாம் விட்டு நாம் கடந்து போக நேரிட்டால், ஒருவேளை இந்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகிற வழியிலே இந்த உலகத்தை விட்டு நீங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நேரிட்டால், கவனிக்கிறீங்களா? சற்று உங்களுடைய எல்லா முடிவுக்கு நேராக வந்துட்டோம். ஆராதனை முடிஞ்சது, ஜெபிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய ஆராதனையிலிருந்து நாம் கடந்து செல்ல போகிறோம். இவ்வளவு நேரம் நாம் செய்தி 2.5 மணி நேரம் நாம் செய்தி கேட்டிருக்கிறோம். 2 மணி நேரம் நாம் செய்தி கேட்டு ஒருவேளை நாம் இந்த ஆராதனை விட்டு கடந்து சென்று சாலையில் போகும்போது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல நேரிட்டால், மரணத்தை சந்திக்க நேரிட்டால், ஒருவேளை இந்த மாலை கூட நாம் சந்திக்க முடியாமல் போனால், அல்லது ஒரு இரவை நாம் சந்திக்காமல் போனால், ஒரு நாளை தினம் ஒன்று இல்லாமல் போனால், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கும்படியான வேலை ஒன்று இராமல் போனால், அடுத்த வருஷம் ஒன்று 2027வது வருஷம் ஒருவேளை நாம் இங்க இருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் காண தவறிவிட்டால், இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல நேரிட்டால், சற்று நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒரு மரணம்தான் ஒரு மனுஷனுக்கு மறைவாய் இருக்கிறது. தேவனுடைய வருகையும் ஒரு மனிதனுக்கு மறைவாய் இருக்கிறது. 2 காரியங்கள் இங்கு மறைவாய் இருக்கிறது. மரணம், இதுதான் மிகப்பெரிய ஒன்று. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இன்று இருப்போமானால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியானதா? பசுத்த ஆவியை பெற்றுக்கிறோமா? சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு என்ன பண்றோம்? மரணத்தை நம்ம என்ன பண்றோம்? கடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து செல்லும் போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்து செல்லவிட்டால் இது மீண்டும் வருவது கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்து சென்று நாளை தினத்திலே நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆயுசு நாள் குறைகிறது. ஆயுசு நாள் குறைந்து மரணமானது என்ன பண்றோம்? மரணத்தை சந்திக்க வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளையும் நாம் வீணாக்கினால், நித்திய ஜீவனை பெறாமல் காலத்தை தள்ளி போட்டால், இதை காட்டிலும் முட்டாள்தனமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் முழுக்க உண்மை. காலம் இன்னும் இருக்கும் போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் அவர் வருவார் என்றால் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவீர்கள்? எத்தனுடைய பெயர்கள் என்று ஆட்டுக்குடியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் என்று பசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? சற்று யோசிச்சு பாருங்க. யாருமே இதை நிதானிக்கிறது கிடையாது. ஏதோ வந்தோம், பார்த்தோம், செய்தியை கேட்டோம், கைத்தட்டினோம், ஆராதித்தோம், இங்கிருந்து கடந்து செல்கிறோம் என்று அப்படியாக நினைக்காதீர்கள். பசுத்த ஆவியை அறிவதே நித்திய ஜீவன். பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். இது ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். இதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். முழு பிரயாசத்தோடு கூட இங்கே வந்திருக்கிறோம். வெகு தொலைவில் இருந்து பிரயாசத்தோடு கூட இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது. நீங்கள் கேட்ட செய்தி வீணாய் போகக்கூடாது. என்ன பிரதர் நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே? இல்ல, பசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு போதிக்கிறார். பசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு பயிற்றுவிக்கிறார். பசுத்த ஆவியானவர் தான் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப எல்லாமே செய்கிறது பசுத்த ஆவியானவர் தான். அப்ப பசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசும்போது அந்த நாளையும் நேரத்தையும் என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீர்கள். காலம் இருக்கும்போது அதை என்ன பண்ணுங்க, சேர்த்துக் கொள்ளுங்கள். பசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இங்கிருந்து கடந்து செல்லுங்கள். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். நான் இந்த காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். என்ன கூறுகிறார் என்றால், ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது அவர் பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டன. அவர் இப்பொழுது பசுத்த ஸ்தலத்தில் மகிமையில் நின்று கொண்டு புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் யார் என்று அவரை தவிர வேறு யாரும் அறியார். அவர் தான் புஸ்தகத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். பேரெழுதப்பட்டுள்ள கடைசி நபர் உட்பிரவேசிக்கும் போது அவருடைய மத்தியஸ்த ஊழியம் முடிவடையும். அப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து அவர் யாருக்காக பரிந்து பேசினாரோ அவர்களை மீட்டுக் கொள்கிறார். அவர் இப்பொழுது மீட்பின் இனத்தானின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்து அதை நிறைவேற்றின பின்பு தமக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஓ என்ன! இதை அறியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓ கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என் ஜீவியத்தில் காணப்படும் தவறுகளை நான் காணட்டும், நான் அதினின்று உடனடியாக விலக எனக்கு உதவி செய்யும் என்று கூற வேண்டும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நம்மை ஆராய்ந்து பார்க்கும் காலம் இதுவாகும். தீர்க்கதரிசி கூறுகிறார்.
நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய காலமும் நேரமும் அது இதுவாகும். இங்க பாருங்கள், ஒரு வேதம் இங்க கூறியிருக்கிறது, நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே போய் நிற்பான். இந்த வார்த்தையை உணர்ந்து பாருங்க. பசுத்தாவி நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். பசுத்தாவியை பெற்றவர்களாக இந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து என்ன பண்ணுங்க, கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் நீ கேட்காம எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஒரு காரியம். நீங்கள் தேவனிடத்தில் கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் கேளுங்கள். ஓ கர்த்தாவே, நான் பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த ஆராதனை நேரத்திலிருந்து நான் கடந்து செல்லட்டும். நான் பசுத்தாவி இல்லாமல் மரிக்கிறதை காட்டிலும் இந்த பூமியில பிறந்தது வீண். நான் பசுத்தாவியை பெற்றே நான் மரிக்க விரும்புகிறேன். யாராவது அந்த மாதிரி தாகமா இருக்கிறீங்களா? வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்களா? பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.